ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்னைக்கு சனிக்கிழமை. பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்தியே சாதம் குக்கரில் வச்சுட்டேங்க. ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறனால என்ன செஞ்சுருப்பேன், கொள்ளு பருப்பு சட்னி. சரி, 2 வேளைக்கும் இதையே சாப்பிட்டுக்கலான்ட்டு சேர்த்தியே செஞ்சுட்டேங்க. அப்புறம் கொள்ளு பருப்பு ரசம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கொள்ளுப்பருப்பு சட்னி, கொள்ளுப்பருப்பு ரசம் எப்படி செய்யறதுங்கிற ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கு, வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரமும் விளக்கி கழுவி எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இந்த கொள்ளுப்பருப்பு சட்னியை எப்படி போட்டு சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ கொஞ்சமாக சாப்பாடு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாதத்தை போட்டுக்கோங்க. இந்த கொள்ளு பருப்பை இப்படி மேலே வச்சு அப்படியே ஒரு ஓட்டை பண்ணிக்கோங்க. ஓட்டை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி குழி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேங்க, இந்த கொள்ளுப்பருப்பு சட்னி எங்கள் அம்மா ஆட்டினாங்கன்னா சும்மாவே எடுத்து எடுத்து சாப்பிட்ருவேன்னு. அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நெய்யோட லைட்டாக பிசைஞ்சு நான் சாப்பிட போகிறேங்க. என்னோட ரொம்ப ஃபேவரெட்டுங்க கொள்ளுப்பருப்பு சட்னி. நான் இப்போ சாப்பிட போகிறேன். செம்ம டேஸ்டாக இருக்குங்க. இன்னொரு வாயும் போட்டுக்கிறேன். கொள்ளுப்பருப்பு நெய்யும் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக சாதம் வச்சு மறுபடியும் கொஞ்சம் கொள்ளுப்பருப்பு போட்டுட்டு ரசத்தை கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைஞ்சு கெட்டியாக சாப்பிடணுங்க. அப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரிங்க சாப்பிடணும், இதுவும் சூப்பராக இருக்கும். சரிங்க, நானும் சாப்பிட்றேன். என்னோட பசங்களுக்கு சுட சுட சாப்பாடு வச்சு கொள்ளுப்பருப்பு சட்னி வச்சு நெய் ஊற்றி கொடுத்தங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் டேங்கிறனால லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் 2 பேத்துக்குமே. உருண்டை, கடலை உருண்டை, தேங்காய் பர்ஃபி, கடலை பர்ஃபி வச்சு 2 பேத்துக்கும் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே சாப்பிட்டாங்க. லஞ்ச் மட்டும் பேக் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு கொள்ளுப்பருப்பு சட்னியும் ரசமும் வச்சு பேக் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.